ஹாலிவுட்ல எனக்கு ரொம்ப இந்த வருஷத்துல நான் ரொம்ப ஆன்டிசிபேட் பண்ண படம்னா டியூன் 2. பாத்தியா? பழைய டியூன் தான் நான் பார்த்துருக்கேன். 1984 பழைய டியூன் பார்த்தேன். டேவிட் லின்ச்சா? டேவிட் லின்ச். எனக்கு டேவிட் லின்ச் வந்து அது இதுவாக இருக்கு. டேவிட் லின்ச் டியூன் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த டியூன் 1 நான் பார்க்கல. டியூன் 2 நான் இன்னும் பார்க்கல. டியூன் வந்து ஒரு முக்கியமான படமா நான் பாக்குறேன். ஏன்னா வந்து லைக் டெனிஸ் வெனிலிவ்னு நினைக்கிறேன், அது பேர் ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல. பட் லைக் அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு டைரக்டர். லைக் அவரோட படத்தை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். பட் அவர்கிட்ட டியூன் போகுதுன்னும் போது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது. லைக் அதான் நம்ம முன்னாடி சொல்ற மாதிரி இப்போ ஒரு அடாப்டேஷன் இருக்குன்னா அது இப்போ நம்ம பில்லாலெல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்போம்ல. பழைய பில்லா வந்திருந்தாலும் அதை வந்து விஷ்ணுவர்தன் எடுத்து பண்ணும்போது நம்ம ஹாப்பியாக வரும்ல. ஸோ அந்த மாதிரி டியூன் பழைய படமா இருந்தாலும் அதை வந்து இவர் எடுக்கிறாருன்னும் போது இவரோட ஸ்டைல் உள்ள வருதுன்னும் போது படத்தோட லைக் கலரே மாறுது. தலைவர் ஹான்ஸ் ஜிம்மர் மியூசிக் போட்டிருக்கான்னு நான் பயங்கர ஃபயர் ஆகி டியூன் 1 பார்த்தேன். ஸோ டியூன் 2 வந்து இந்த வருஷத்துல வந்து எனக்கு சரியான வாட்ச். தியேட்ரிக்கலா ஒரு ஐமேக்ஸ் வாட்ச் வந்து டியூன் வந்து மறந்துட்டான். மியூசிக்காவும் சரி, என்ன ஆஸ்கர் கிடையாதுட்டாங்க. ஏன்னா போன வருஷம் போட்ட மியூசிக்கே இந்த வருஷம் யூஸ் பண்றேன், உனக்கு ஆஸ்கர் நாமினேஷன் கிடையாது. இல்ல அப்படி கிடையாது, அதுக்காக இல்லை. என்ன சொல்லிட்டாங்கன்னா லாஸ்ட் இயர் டியூன்ல போட்ட அதே ட்ராக் தான் நீங்க இதில் யூஸ் பண்றீங்க, ரிப்பீட் பண்றதுனால ஆஸ்கர் கிடையாது, கிளம்புங்க. லாஸ்ட் இயர் நீங்க நாமினேட் ஆயிட்டீங்க, இந்த வருஷம் அதே தானே போட்டிருக்கேன், கிளம்புட்டாங்க. ஸோ அதனால வந்து அது ஒரு காம்பினேஷனா ஒரு டியூன் வந்து பயங்கரமா. இப்போ ஸ்டார் வார்ஸ்லாம் நீங்க பாக்குறீங்கன்னா அந்த மாதிரி படம்லாம் நீங்கள் எப்படி பார்த்தது? ஸோ வந்து இந்த ஸ்டார் வார்ஸ் மாதிரி படம் பார்க்குறவங்க வந்து டியூன் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து டியூன் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் ஃபர்ஸ்ட்டு நான் அதை தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு ஸோ இதில் ஹாலிவுட்டில் வந்து போர் திங்ஸ் எந்த ஹாலிவுட் படமும் பார்க்காத நீ. போர் திங்ஸ் வந்து சரியான படம். அது நான் அந்த ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ் நான் பார்த்ததே இல்லை. வரைக்கும் நான் ஃபெஸ்டிவல் போய் பார்த்ததுலேயும் சரி, அப்புறம் வேறு லாங்குவேஜ் பார்த்த ஃபிலிம்ஸ்லேயும் சரி, இட்டாலியன், ரஷ்யன், ஃப்ரெஞ்ச் மூவிஸ்லையும் சரி, இது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. போர் திங்ஸ் வந்து ஒரு கிரீஸ் டைரக்டர்னு நினைக்கிறேன், ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அது எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும் அந்த படத்தை வந்து. அதோட சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அந்த யூனிக்கான ஒரு ஃபிலிம் பார்க்கணும். அண்ட் கம்ப்ளீட்டாக எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம கேட்குறது, பார்க்குறது, அங்கே நடந்துட்டு இருக்கிறது ரொம்ப நம்ம சர்ரியலிசமில் மூவிஸே வரல் விட்டு எண்ணிடலாம். இந்த சர்ரியல் மூவிஸ் வந்து ரொம்ப கம்மி. சர்ரியலிசம் வந்து ஏன்னா தமிழ்லையுமே அந்த குதிரைவாள்லாம் வந்து ரீச்சே கிடையாது. அது ரொம்ப சர்ரியல் வந்து ஒரு வைல்டான ஒரு மேட்னஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு ஜான்ரா சர்ரியலிசம் வந்து. அது வந்து ட்ரீமுக்கு லைஃப் கொடுத்த மாதிரி இருக்கும் சர்ரியலிசம் வந்து. குதிரைவாள் வந்து ஒரு நல்ல தமிழில் வந்துங்கிறதே பெரிய விஷயம். அந்த படம் ரிலீஸ் ஆச்சுங்கிறது. ஸோ இந்த வருஷத்தில் போர் திங்ஸ் கண்டிப்பாக பாருங்கள், ஒரு அருமையான படம். அடுத்த படம் அடுத்து வந்து மார்வலை காப்பாற்ற வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். எந்த நேரத்தில் சொன்னானோ தெரியலன்றீங்க. அடுத்த படம் வந்து சூப்பர் ஹீரோ மூவி டெட்பூல் வர்சஸ் எனக்கு பிடிச்சது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் டெட்பூல் பார்த்தது இல்லை. எனக்கு அந்த டெட்பூல் வர்சஸ் வூல்வரின் அந்த பேக் ஸ்டோரி எதுவுமே தெரியாது. இந்த படம் வர வரைக்கும் இந்த படம் பிளாங்கா போய் நான் டெட்பூல் பார்த்தேன். எனக்கு டெட்பூல் பார்த்தது ரொம்ப பிடிச்சது. எனக்கு வந்து அது நான் வந்து சரணோட தான் அந்த படம் பார்த்தேன். அது இல்லாம லைக் அவன் முன்னாடி அந்த இதுக்கு சொன்ன பிரம்மயுகமுக்கு சொன்ன மாதிரி தான் அவளுக்கு வயலன்ஸ் அவளுக்கு அவ்வளோ பிடிக்காது. அதுல இருக்கிற வயலன்ஸ் வந்து அவ என்ஜாய் பிளாஸ்ட் ஜாலியா இருந்துச்சு. எனக்கு அந்த கேரக்டர் இது என்னது, இது யார், இது இவனுக்கு இருக்கிற பேக் ஸ்டோரி எனக்கு எதுவுமே தெரியல. அதுக்கப்புறமா வந்துதான் நான் 1 and 2 டெட்பூலோட முன்னாடி படம்லாம் நான் பார்த்தேன். ஸோ எனக்கு சரண்டர் அதை கேட்டுக்கிட்டு இருந்தேன், இது யாரு, இவன் ஏன் இப்படி இருக்கான். தேட்டர்ல எல்லாருமே அதை என்ஜாய் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஃபியூரியோஸா ஸ்டோரி கொடுக்க, அதாவது ரைட்டிங்கா எனக்கு அதில் விஎஃப்எக்ஸ் வந்து ஒரு ஹாலிவுட் படத்தில் இருக்கிற மாதிரி இல்லை, மோசமா இருந்துச்சு. ஆனால் வந்து எனக்கு ஸ்டோரி பிடிச்சிருந்தது. உனக்கு ஏதாவது அதுக்கப்புறம் வேற ஏதாவது படம் நீ என்ஜாய் பண்ணது? எனக்கு அப்புறம் படமா இல்லை, அனிமேஷன் மூவிஸ் நிறைய வந்துச்சு. அப்படி சொல்ல லைவ் ஆக்ஷன் படமா இல்லாம அனிமேஷன் மூவிஸ் நிறைய வந்துச்சு. அதுல வந்து நிறைய பார்ட் 2 வந்துச்சு.
இன்சைட் அவுட் வந்துச்சு, அடுத்து மொஹானா வந்துச்சு, அதுக்கப்புறம் மினியனோட மூவி இதெல்லாம் வந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு லைக் அதுவும் இன்சைட் அவுட்லாம் வந்து என்ன சொல்றது, மற்ற ஹாலிவுட் படத்தை விட கலெக்ஷன் வைஸும் சரி ரொம்ப பெரிய டாப் ஆஃப் த டவுனா இருந்துச்சு. எல்லா ஏஜ் குரூப்பா இருக்கிறவங்களுமே வந்து நல்லா இருந்துச்சு. இன்சைட் அவுட் 1 எந்த அளவுக்கு ரீச் ஆச்சோ அந்த மாதிரி இன்சைட் அவுட் 2மே ரீச் ஆச்சு. அனிமேஷன்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இந்த வருஷம் வந்ததுன்னா The Wild Robot. பாத்தியா? ஓகே, படம் பார்த்துட்டு அம்மா வேணும் நடந்துட்டு இருந்தேன். என்னன்னா அந்த லைக் வைல்ட் ரோபாட்ன்றது எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான படமா நான் பாக்குறேன். அனிமேஷன் வந்து குங் ஃபூ பாண்டா மஞ்சா குங் ஃபூ பாண்டா 4 வந்து குங் ஃபூ இருங்க. ஓகே, ஸோ வந்து இந்த வருஷம் படமே நான் கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்துருக்கேன். இப்போ அனிமேஷனில் குங் ஃபூ பாண்டா 4 ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. குங் ஃபூ பாண்டா எப்பவுமே வந்து எனக்கு ஒரு ஃபீல் குட் வாட்ச். அது வந்து ஏன்னா அது வந்து அந்த சைனீஸ் அந்த ஃபிலாசபி பேஸ் பண்ணியே வந்து அதில் ஒரு மாஸ்டர் வருவாங்க, அதை பேஸ் பண்ணியே இருக்கிறதுனால அண்ட் அந்த ஒரு பாண்டா வச்சு அந்த மாதிரி ஒரு கதை வந்து அதே இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்லைனர். அதனால குங் ஃபூ பாண்டா 4 வந்து தேட்டரில் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஆமாம், ட்விஸ்டர்ஸ் பற்றி ட்விஸ்டர்ஸ் வந்து லைக் சரியான தியேட்டர்கள் வாட்ச். நம்ம ஊரில் வந்து 4DX டெக்னாலஜி இல்லை, பட் யூஎஸ்ல வந்து இந்த IMAX 4DX டெக்னாலஜி இருக்கும். சீட்டெல்லாம் அதிரும், காற்றெல்லாம் அடிக்கும், உடையதான் சாய்தான் இருக்குல்ல. ஸோ அதில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அது மூலியமாக நான் நிறைய ரீல்ஸில் பார்த்து நம்மக்கிட்ட 4DX தான் இல்லை, அட்லீஸ்ட் IMAX ஆச்சு இருக்கேன்னு நான் போய் பார்த்த படம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஹாலிவுட் படம். அதாவது அந்த ஹாலிவுட் ஃபார்முலா நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, அந்த காசன் எஃபெக்ட், அந்த ஹாலிவுட் ஃபார்முலாவை கரெக்டாக யூஸ் பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு நல்ல படம் மாதிரி எனக்கு தோணுச்சு. ஜியோ ஸ்டார் டெம்ப்ளேட். ஆமா 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 2012 அதெல்லாம் என்ஜாய் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு டெம்ப்ளேட். இப்போ டாப் கன் எல்லாமே நம்ம சொல்லலாம். அந்த ஒரு அட்ரினலைன் ரஷ்ல வச்சிருக்கிற அந்த ஒரு மூமெண்ட்ஸ்லாம் வச்சு பேக் பண்ணி நம்மளோட வச்சிருப்பாங்களே உள்ளே. ஸோ அந்த மாதிரி எனக்கு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு ட்விஸ்டர். நெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து பர்சனலா இன்னொரு படம் ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கேடோ லேக் வந்து டைம் டிராவல், பியூரா டைம் டிராவல் பற்றி வரும். ஸோ அதுவும் இல்லாமல் வந்து என்னன்னா ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்கும். லைக் நமக்கு வந்து இது டைம் டிராவலானே தெரியாது ஃபர்ஸ்ட். நமக்கு வந்து டார்க்லேயாச்சும் வந்து டைம் டிராவல்னு கொஞ்ச நேரத்துலேயே தெரிஞ்சிடும். இது வந்து டைம் டிராவலா என்ன, இது டார்க் மாதிரி, இது பிளாக் மாதிரி தான். நம்மள வந்து ஸ்க்ரீன் பிளே ரொம்ப சூப்பர், ரொம்ப அழகா அடுக்கி ஒரு 40 நிமிஷம். பேர் என்ன சொன்னீங்க? கேடோ லேக், CADDO. ஆமாம், கேடோ லேக் எல்லாரும் பாருங்க, ஜியோ சினிமாவில் இருக்கு, அப்படின்னா டாரண்ட் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து த்ரில்லரில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இது ஏலியன் ராமிலஸ். இப்போ ஏலியன் ராமிலஸ் வந்து லைக் ஏலியன் வரிசையில் ஏலியன் 2 வரிசையில் லைக் ரீசெண்டாக எந்த படமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை எனக்கு. ஏலியன் 1 2 ஒர்க் அவுட் ஆன அளவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம பாவம் டேவிட் ஃபின்ச்சரை கூட்டு போய் 3 எடுத்தாங்க, அது பெருசாக போகல. ஸோ அதுவுமே எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் அந்த எந்த ஏலியன் படமே எனக்கு பெருசாக ஒட்டலை. அப்படி இருக்கிற டைமில் வந்து ஏலியன் ராமிலஸ் வந்து சரியான வாட்ச். நான் அதை தேட்டரில் பார்க்கல. தியேட்டருக்கு வந்து டைம் ஷோ வந்து கரெக்டாக அமையல, என்னால் தியேட்டரில் பார்க்க முடியல. நான் வீட்டில் தான் பார்த்தேன். வீட்டில் பார்க்கும்போது என்னால் வந்து லைக் ஸ்க்ரீன்லேருந்து ஒரு செகண்ட் கூட வந்து என்னால் கண் எடுக்க முடியல. லைக் ஒரு சரியான பேக்டான ஒரு த்ரில்லரு, ஒரு டோன்ட் பிரீத்தை கொண்டு போய் ஸ்பேஸில் வச்ச மாதிரி இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு படமும் இருக்குது. அதாவது என்னன்னா இது வந்து த்ரில்லர், அது வந்து மிஸ்ட்ரி. த்ரில்லரையும் மிஸ்ட்ரியும் கலந்து வச்சு வந்தது தான் லாங் லெக்ஸ். ஹாரரும் இருக்கும் அதில். ஹாரர் கதையை மட்டும் எனக்கு சொன்னாங்க, அதுலயே நான் முடிவு பண்ணிட்டு இந்த படத்தை என் வாழ்க்கையில அதை மாத்திரவே கூடாது. நான் லாங் லெக்ஸ் வந்து நான் இப்பதான் கேள்விப்படுறேன். லாங் லெக்ஸ் வந்து நிக்கோலஸ் கேஜ் தெரியும்ல? நிக்கோலஸ் கேஜ் வந்து ஆன்டகனிஸ்டா நடிச்ச படம், சரியா? ப்ரொடியூசரும் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்னு நினைக்கிறேன், சரியா? ஸோ லாங் லெக்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாரர் ஃபிலிம்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வருஷம் வந்து இன்னொரு ரொம்ப எனக்கு பிடிச்ச படம் மட்டும் இல்லை, ரொம்ப முக்கியமான படம். அந்த படம் வந்து அவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரியை கேரி பண்ணுது. அது வந்து கிளாடியேட்டர் 2. கிளாடியேட்டர் 1 வந்து அதோட இங்கே இருக்கும். அது வந்து அவ்வளோ கிளாசிக்ஸ். அது வந்து அதோட ரேஞ்சே வேற. ஓகே, கிளாடியேட்டர் 2 வந்து எப்படி இருக்கும் என்னங்கிற மாதிரி தான் நான் வந்து ஆனாலும் கிளாடியேட்டர் பிடிக்கும். ரோமோட ஹிஸ்ட்ரி, கொலோசியம் அண்ட் அது அகெயின் அது ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்ங்கும் போது வந்து பட் இது மோர் தேன் ஆக்ஷன் ஃபிலிம். இப்போ கிளாடியேட்டர் 2ல வந்து காஸ்டிங்லேருந்து எல்லாமே பெர்ஃபார்மன்ஸு, மியூசிக்கு அண்ட் ரீசெண்டாக ஆமாம் ஸ்க்ரீன் பிளே அண்ட் இப்போ பீரியட் ஃபிலிம் எடுக்கிறதுல வந்து ரெட்லி ஸ்காட் என்னன்னு தெரியல.
அதுல வந்து ஹோல்மேட் பியர் தான் லைக் மாஸ்டர் பீஸ் லைக் ஆமா அது கரெக்டா ரொம்பவும் நிறைய காமிக்காம ரொம்ப அதிகமா காமிக்காம என்ன காமிக்கணும் அண்ட் விஷுவலி விளையாடுறது மியூசிக்லேயும் அந்த மியூசிக்லேயே வந்து செட் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மியூசிக் போட்டு ஓப்பனிங் ஷாட்லேயே நம்மளை அந்த ஒரு மாதிரி நம்மளை டியூன் ஆயிடுவோம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக நம்மளை டியூன் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே இருந்து அண்ட் இப்போ அதை கொண்டு போகிறதா இருக்கட்டும் அண்ட் அதில் ஸ்டோரி நகர்றது அண்ட் இதில் எமோஷன்ஸ் நம்ம பேசுகிற அந்த ரிவெஞ்ச் ஃபேக்டர் இப்போ ஒரு 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 ரிவெஞ்ச் தான் நமக்கு கிரேட்டர் காசாக ரோட் பண்ணுவோம் பை டிஃபால்ட்டாக மோஸ்ட் ஆஃப் த டைமில் கிளாடியேட்டர் ஒன்லேயே இது இருக்கும் ஆனால் அந்த விஷயத்தை இதில் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க சைக்காலஜிக்கலாக வந்து ப்ரோட்டகானிஸ்டுக்கு வந்து இப்போ ஹீரோக்கு வந்து அது எப்படி அதை டீல் பண்ணுறான் இங்கே வந்ததுக்கப்புறம் அவன் ஒரு விஷயத்துக்காக வந்திருப்பான் ஆனால் அதுக்கு கான்ட்ரடிக்ஷனாக ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பான் ரீசெண்டா பார்த்து அஃபெக்ட் ஆன படம் அந்த சப்ஸ்டன்ஸ் ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்னு ப்ரீ எக்ஸிஸ்டிங்கா சில விஷயங்கள் இருக்கு இல்லையா அதனால ஒருத்தவங்க எப்படி ஒரு என்ன சொல்றது ஒரு லைஃப் சேஞ்சிங் டிசிஷன் எடுக்கிறாங்க அந்த பிரஷர்னால எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்ற மாதிரி ஃபேண்டசியா அப்ரோச் பண்ணதுதான் இப்படி இருந்தாதான் லைக் அந்த அவர் கிளாஸ் ஸ்ட்ரக்சர் இவ்வளவு சிரிக்கணும் இவ்வளவு தெரியணும் இவ்வளவுதான் லிப்ஸ் இருக்கணும் இவ்வளவுதான் கண் இருக்கணும் பெண்கள் மேல அதுவும் அதுல டயலாக்ஸாவே ரொம்ப இருக்கும் பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் ஹேவ் டு ஸ்மைல் இதெல்லாம் வந்து ஓகே ஒரு சொசைட்டி ஒரு பொண்ணு இப்படிதான் ஒரு ஆப்ஜெக்டா எப்படி பாக்குறாங்க அதனால என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா இது ஃபிக்ஷன் தான் ஃபுல்லாவே இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஒருவேளை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இப்படி ஒரு விஷயத்துக்கு லீட் பண்ணலாம் இல்ல இது ஆல்ரெடி லைக் இங்க இருக்கிறத விட அந்த லைக் அமெரிக்கன் சொசைட்டில வந்து இன்னுமே அந்த பிரஷர் வந்து இங்கே ஒரு செட் ஆஃப் இது இருக்குல்ல புடவை கட்டு இது பட்டா போடு அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல ஸோ அங்க வந்து எட்டிகேட்ஸ்ன்ற பேர்ல வந்து அது நிறைய அந்த எட்டிகேட்ஸ்ன்றது மென்னை விட உமனுக்கு நிறைய இருக்கும் ஆடிங் டு தட் நான் சப்ஸ்டன்ஸ் பார்க்கல ஆனால் நீங்கள் இந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி பேசுறதுனால இன்னொன்று அங்கே ஆக்சசிபிலிட்டி ரொம்ப அதிகம் நீங்கள் குயிக்காக போய் அந்த இப்போ ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னா இங்கே ஆக்சசிபிலிட்டி கிடையாது அங்கே வந்து எல்லா இது ஆக்சசிபிலிட்டி ரொம்ப அதிகம் என்னென்னமோ ட்ரை பண்ணி சிலர் வந்து செத்தே போயிடுவாங்க ரியல் லைஃப்லேயே சொல்கிறேன் படத்துல இல்லை ரியல் லைஃப்பில் வந்து அது ப்ராப்பராக இது இல்லாமல் இருக்கும் ஸோ லைக் அதான் நம்ம சொல்கிற மாதிரி சில பேரோட ஒரு இதுக்காக லைக் அவங்களோட லைஃப் வந்து இது பண்றதுன்றது தான் நடக்குது இல்லையா ஸோ வேர்ல்டு வைடா அதுவும் இல்லாமல் இந்த எட்டிகேட்ஸ்ன்ற பேர்ல லைக் எட்டிகேட்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ்ன்ற பேர்ல லைக் விமன் மேல நடத்தப்படுற வன்முறை அதை வந்து ஒரு ஃபீமேல் டைரக்டர் பண்ணதான் தான் இன்னொரு பியூட்டி இந்த படத்துல வந்து லைக் இதை வந்து ஒரு மெயில் எடுத்திருந்தா எப்படி இருந்திருக்கும்னு எனக்கு தெரியாது பட் ஒரு ஃபீமேல் டைரக்டர் அதை அப்ரோச் பண்ணும்போது அவ்வளோ கிளியரா அந்த விஷயத்த வந்து ஸ்கிரீன்ல வந்து நீ அந்த படத்தை மியூட் பண்ணிட்டு பார்த்தா கூட அந்த படத்துல என்ன சொல்ல வராங்கன்றது அந்த கலர் காம்போஸ் அந்த ஷாட்டுமே சொல்றேன் ஒரு லாங் ஷாட் ஆஃப் தி ஸ்டான்லி குப்ரிக்கோட நீ ஒரு ஸ்டான்லி குப்ரிக் வெரி உனக்கு சொல்லு சோ ஸ்டான்லி குப்ரிக்கோட ஆமா சோ ஸ்டான்லி குப்ரிக்கோட லைக் இன்ஸ்பிரேஷன் அந்த லைக் அந்த அது அவரோட படத்துல இருந்து நிறைய இன்ஸ்பிரேஷன் இந்த படத்துல இருக்கும் ஃப்ரேம்ஸா இருக்கட்டும் ஃப்ரேம்ஸ் தான் மேஜர்லி ஃப்ரேம்ஸ் லைக் சீன் வைக்கிற விதம் அதை ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுற விதம் எல்லாமே ஸ்டான்லி குப்ரிக் கிட்டேருந்து பயங்கரமாக இன்ஸ்பயர்டாக இருக்கும் பயங்கரமாக ஸோ ஒரு நல்ல படம் சப்ஸ்டன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ மொபைலில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ டைம் கிடச்சுன்னா கண்டிப்பாக பாருங்க பட் லைக் கடைசி ஒரு ½ அன் ஹவர் கொஞ்சம் கோரா சில ஆடியன்ஸுக்கு படலாம் ஸோ கொஞ்சம் வைலன்ஸ் இல்லை கோர் வைலன்ஸ் ஃபைட்டாக வராது லைக் கோர் ஃபேக்டரில் அது வந்து கொஞ்சம் நிறையவே இருக்கும் லைக் சில பேரால் மேபி அதை பார்க்க முடியாது பிளட் நிறைய வரும் ஸோ அது அவங்க தவிர்க்கலாம் மேபி பட் நான் முக்கியமான ஒரு படம் பார்க்கலாம் 2024 ஒரு ஒன் ஆஃப் த முக்கியமான படமாக நான் அதை பார்க்குறேன் மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷை தாண்டி அடுத்த லாங்குவேஜ்னா லைக் நான் வந்து கன்னடா தெலுங்குலாம் அவ்வளோவா பார்க்கல ஸோ அதில் அதை தாண்டி நான் ஹிந்தியில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னா லாபட்டா லேடிஸ் அது வந்து தியேட்டருக்கெல்லாம் லாஸ்ட் இயர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் பட் ஓடிடி நான் இந்த வருஷம் பார்த்ததுல வந்து எனக்கு ரொம்ப பெஸ்ட் அப்பயும் நிறைய பேர் சொன்னாங்க பட் பார்க்கல பட் இந்த சொல்றது பேன் இந்தியா மூவியா அது ஆனது வந்து ஓடிடி ரிலீஸ்க்கு அப்புறம் தான் படம் ஜாலியா இருந்துச்சு ஆமா சூப்பரா இருந்துச்சு அதாவது இவ்வளவு லைட் ஹார்ட்டடா மெசேஜ் டீப்பான கான்டெக்ஸ்ட் ஆனா படம் ரொம்ப லைட் ஹார்ட்டடா ஜாலியா போறாங்க எனக்கு வந்து அதுக்கு அப்புறம் பிடிச்ச ஒரு ஹிந்தி படம்னா வந்து அமர் சிங் சம்கிலா
ஸோ அமர் சிங் சம்கிலா வந்து ஏன் ரொம்ப பிடிச்சதுன்னா ஃபஸ்ட்டு இம்தியாஸ் அலி டைரக்ஷன், நெக்ஸ்ட் வந்து லைக் ஏன் பிடிச்சதுன்றது தானே அந்த படம் நான் ஏன் ஃபஸ்ட்டு பார்த்தேன்னா இம்தியாஸ் அலி டைரக்ஷன், ஏஆர் ரஹ்மான் மியூசிக். ஸோ இது 2 தான் வந்து அந்த படத்தை வந்து எனக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அந்த படம் அதுவும் இல்லாமல் அந்த படம் பார்த்துட்டு லைக் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து அந்த அமர் சிங் சம்கிலான்ற டைட்டில் ஏன்றதே நான் தேடினேன். ஸோ தேடும்போது என்னென்னா இது வந்து ஒரு பஞ்சாபி சிங்கர் பற்றின ஒரு படம். லைக் ஹி வாஸ் ஷாட் டெட் அந்த டைமில். ஸோ அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை பற்றி அது வருது அப்படின்னு உடனே வந்து லைக் எனக்கு வந்து ஒரு ஆர்வம் ஒன்று வரும் இல்லையா, ஏன் சுட்டுக் கொள்றாங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த படத்தை நான் வந்து பார்த்தேன். ஸோ அந்த படம் வந்து லைக் என்ன சொல்கிறது, ஒரு சரியான எக்ஸாம்பிள் எதுக்குன்னா லைக் ஒரு பயோபிக்கு, அந்த பயோபிக்குள்ளே வந்து லைக் ரியல் லைஃப் ஃபுட்டேஜஸ்லாம் வந்து உள்ளே வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு டாக்குமெண்ட்ரி ஒரு பயோபிக் மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப பிடிச்சிது. ஸோ அதுவும் இல்லாமல் வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு படத்தில் வேறு லெவலில் இருக்கும், படத்தில் சூப்பராக இருந்தது. ஸோ அதெல்லாம் தாண்டி லைக் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ், அவங்க 2 பேரும் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிது அந்த படத்தில். லைக் தில்ஜித் சிங் நினைக்கிறேன், அப்புறம் பரிணிதி சோப்ரா 2 பேரும் நடிச்சிருந்தாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ அந்த படம், அதுக்கப்புறம் அதில் பேசின அரசியல், அவருக்கு நடந்த அந்த அநியாயம், லைக் அதனால விளைஞ்ச அந்த லைக் கிளைமேக்ஸு. ஸோ அந்த மாதிரி ஸ்பாயில் பண்ணுறதுக்குலாம் இல்லை, படத்தோட ஆரம்பிக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். லைக் படத்தோட ஓப்பனிங்கே அதுதான். ஸோ ஸ்பாயில் பண்ணுறதுக்கு பெருசாக கிடையாது. ஸோ நம்ம அது ஒரு ட்ராவலாக ஜர்னியாக நம்ம கூட போய் பார்க்கும்போது அது எப்படி அந்த ஊரோட கல்ச்சரு, லைக் அந்த ஊரோட பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனு, அந்த டைமில் இருந்த சென்சிட்டிவிட்டி, அதெல்லாம் வந்து எப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து லைக் அவங்க வந்து என்ன சொல்கிறது மர்டர் பண்ணுற அளவுக்கு அது போயிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுனால ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அட் த சேம் டைம் வந்து ஒரு மாதிரி பாவமாகவும் இருந்தது. லைக் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்க்கணும். சம்கிலா நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, எல்லாருமே நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல. ஸோ படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த favorites of 2024 in other languages. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களோட ஃபேவரட்ஸ் எதாவது இருந்தது, இல்லை உங்களுக்கு எதாவது படம் பேசணும், நாங்கள் எதாவது பேசணும் எடுத்து அப்படின்னு தோணுச்சுன்னா கூட அதை கமெண்ட்ஸில் போடலாம். ஸோ ஃபர்தர் ஃபியூச்சரில் பார்க்கலாம். Bye.